Arrange the following integers in ascending order. First one. So நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 12, அதுக்கப்புறம் என்ன இருக்கு 14, 16, 18, -20. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். பாசிட்டிவ் நம்பர்ஸ் முதல்ல நம்ம அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்றோம், 12க்கு அப்புறம் 14, 16, 18 இது நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ் நோட் பண்ணலாம். நெகட்டிவ் நம்பர்ஸ் என்னது, -11, அப்புறம் -13, அதுக்கப்புறம் -15, -17, -19, -20. இப்போ இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், எதுக்கு கிரேட்டர் வேல்யூ இருக்கோ, எது பெரிய நம்பரோ அதுதான் சின்னது. அப்போ எது சின்ன நம்பர் இதுல பார்த்தோம்னா -20 தான் சின்ன நம்பர். ரைட், -20 நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணலாம். -20 தான் சின்ன நம்பர். அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா -19, அதுக்கப்புறம் -17, அதுக்கப்புறம் -15, -13, -11. ஸோ டோட்டலா ஃபைனலி நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர், ஃபர்ஸ்ட் -20 அதுதான் சின்ன நம்பர். அதுக்கப்புறம் -19, -17, -15, -13, -11, அதுக்கப்புறம் 12, 14, 16, 18. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம நோட் பண்ண, பாசிட்டிவ் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். 6 இருக்கு, அப்புறமா 8 இருக்கு, அப்புறம் 0 நம்பர் இருக்கு, நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் 12, 4, 22, 4 இருக்கு, 22. ஸோ இது அசெண்டிங் ஆர்டர்ல நோட் பண்ணும்போது என்ன வரும், 0 ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும் 4 வரும். ஸோ 0, 4, அதுக்கப்புறம் என்ன வரும் 6 வரும், 6, அதுக்கப்புறம் என்ன வரும் 8, அதுக்கப்புறம் என்ன வரும் 12, 22. ஸோ எல்லா நம்பர்ஸும் நம்ம எழுதிட்டோம், 12, 22. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ் நோட் பண்ணலாமா, -28, -5, -40, அப்புறம் -1. ஸோ -28 எழுதிட்டோம், -5 எழுதிட்டோம், -40 எழுதிட்டோம், -1 எழுதிட்டோம். எல்லா நம்பர்ஸும் எழுதிட்டோம். இதுல வந்து எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பாத்தீங்கன்னா, எது பெரிய நம்பரோ அதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ -40, அப்புறம் என்ன வரும் -28, -5, அதுக்கப்புறம் -1. ஸோ இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது, -40, -28, -5, -1, அதுக்கப்புறம் 0, 4, 6, 8, 12, 22. சரியா? சோ இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, இப்போ இதுலயும் நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் முதல்ல எழுதலாம். இது 10 இஸ் a பாசிட்டிவ் நம்பர், 10, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 1. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல எழுதிட்டோம், 10 எழுதிட்டோம், 100 எழுதிட்டோம், 0 வந்து எய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், அதான் நம்ம இதுல இன்வால்வ் பண்ணிக்கலாம். 0, அதுக்கப்புறம் என்னது 1000, அதுக்கப்புறம் 1. சரியா? இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். இதுல நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது சின்ன நம்பர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 0, அதுக்கப்புறம் என்ன வரும் 1 வரும், அதுக்கப்புறம் 10 வரும், அதுக்கப்புறம் என்ன வரும் 100, அதுக்கப்புறம் 1000. சரியா? இதை அரேஞ்ச் பண்ணிட்டோம். நெகட்டிவ் நம்பர்ஸ் என்ன இருக்கு, -100 இருக்கு, -1000 இருக்கு, -1 இருக்கு, -10 இருக்கு. அப்போ பாருங்க, -100 எழுதிட்டோம், -1000 எழுதிட்டோம், -1 எழுதிட்டோம், -10 எழுதிட்டோம். எல்லா நம்பரும் எழுதியாச்சு. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணா என்னது, எது பெரிய நம்பரோ அதுக்கு தான் லெஸ் வேல்யூ. இப்போ என்ன வரும், -1000, -100,
-10 -1. ஸோ இப்போ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? -1000. அதுக்கப்புறம் -100. அதுக்கப்புறம் -10 -1 0 1 10 100 1000. ஓகே.